சாந்தி. 13 ஜனவரி 2023 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, எதை மறந்துவிட வேண்டும்? எதை மறந்துவிட வேண்டும்? இரண்டாவது கேள்வி, இரவும் பகலும் புத்தியில் என்ன ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும்? இரவும் பகலும் புத்தியில் என்ன ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும்? ஒன்றாவது கேள்வி, தந்தை யாரை பாதுகாக்கிறார்? தந்தை யாரை பாதுகாக்கிறார்? நான்காவது கேள்வி, முழு நாளின் கணக்கில் எதை பார்க்க வேண்டும்? முழு நாளின் கணக்கில் எதை பார்க்க வேண்டும்? அஞ்சாவது கேள்வி, ஆத்மாவை அழைக்கும் சேவையை எப்பொழுது செய்ய முடியும்? ஆத்மாவை அழைக்கும் சேவையை எப்போது செய்ய முடியும்? Fill up the blanks. First, 84 பிறவிகள் எடுத்து இப்பொழுது டேஷ் இல்லாத நிலைக்கு ஆகிவிட்டீர்கள். 84 பிறவிகள் எடுத்து இப்பொழுது டேஷ் இல்லாத நிலைக்கு அல்லது இல்லாதவர்களாக ஆகிவிட்டீர்கள். இரண்டாவது, டேஷ் கண்ணாடியில் பார்க்க வேண்டும். டேஷ் கண்ணாடியில் பார்க்க வேண்டும். மூன்றாவது, இங்கு டேஷ் டேஷ் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். இங்கு டேஷ் டேஷ் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். நான்காவது, தந்தையை தவிர வேறு யாரும் டேஷாக ஆக்க முடியாது. தந்தையை தவிர வேறு யாரும் டேஷாக ஆக்க முடியாது. அஞ்சாவது, எந்த அளவிற்கு சேவை செய்கிறோமோ அந்த அளவு டேஷ் டேஷ் கொண்டே போகும். எந்த அளவிற்கு சேவை செய்கிறோமோ அந்த அளவு டேஷ் கொண்டே போகும். ஆறாவது, டேஷ் எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொள்வதற்கான சாதனமாகும்.
டேஷ் தான் எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொள்வதற்கான சாதனமாகும். கேள்வி பதில். முதல் கேள்வி, எதை மறந்துவிட வேண்டும்? எதுவரை இங்கே இருப்போமோ அதுவரை பழைய சரீரத்தை, பழைய உலகத்தை புத்தியில் இருந்து மறந்துவிட வேண்டும். புத்தி மூலமா என்ன பண்ணணும்? மறக்கணும். ரெண்டாவது கேள்வி, இரவும் பகலும் புத்தியில் என்ன ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும்? இந்த பழைய உலகம் அழிந்து போய்விடும், பிறகு நாம் சொர்க்கத்துக்கு வந்து புதிய மாளிகையை கட்டுவோம் என்பது இரவு பகலும் புத்தியில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பழைய உலகம் போது முடிய போகிறது, பிறகு நாம் சொர்க்கத்திற்கு வந்து புதிய மாளிகையை கட்டுவோம் என்ற சிந்தனை இரவு பகலும் புத்தியில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது, தந்தை யாரை பாதுகாக்கிறார்? எந்த குழந்தைகள் நல்ல முறையில் நினைவு செய்கிறார்களோ, எந்த குழந்தைகள் நல்ல முறையில் நினைவு செய்கிறார்களோ அவர்களை தந்தை பாதுகாக்கவும் செய்கிறார். பிறகு எதிரிகளுக்கு பயங்கர ரூபத்தை காட்டி விரட்டி விடுகிறார். நாலாவது, முழு நாளின் கணக்கில் எதை பார்க்க வேண்டும்? எவ்வளவு நேரம் தந்தையை நினைவு செய்தேன், எத்தனை பேருக்கு உயிர் தானம் கொடுத்தேன் என்பதை பார்க்க வேண்டும். அப்புறம் வேற என்ன சொன்னாரு? அஞ்சாவது கேள்வி, நம்முடைய நடத்தையெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் செக் பண்ண பார்த்து சொல்ல, அதெல்லாம் சொல்ல, எனக்குள்ள எந்த குறையும் இல்லையா, அதையும் நம்ம பார்த்துக்கணும். அஞ்சாவது கேள்வி, ஆத்மா ஆத்மாவை அழைக்கும் சேவையை எப்போது செய்ய முடியும்? எப்படி சக்திகளின் ஜட சித்திரங்களில் வரங்களை கொடுக்கும் கைகளை காட்டியிருக்கிறார்கள், அந்த கைகளை கூட ஒரே நிலையாக, ஒரே சீராக இருப்பதாக காட்டியிருக்கிறார்கள். கைகள், பார்வை, சங்கல்பம் போன்றவற்றை நிலையாக இருப்பதாக காட்டியிருக்கிறார்கள். அதுபோல சைத்தன்யனா உயிரோட்டம் ரூபத்தில் இருக்கக்கூடிய நாம ஒருமுகப்படுத்தும் சக்தியை அதிகரியுங்கள். அப்பொழுது ஆத்மா ஆத்மாவை அழைக்கும் என்ற சேவை செய்ய முடியும். Fill up the blanks. ஃபர்ஸ்ட் 84 பிறவிகள் எடுத்து இப்பொழுது டேஷ் இல்லாதவர்களாக ஆகிவிட்டீர்கள். 84 பிறவிகள் எடுத்து இப்போது சோழிக்கு கூட எஜமானர்களாக இல்லாத நிலைக்கு ஆகிவிட்டீர்கள். இரண்டாவது, டேஷ் கண்ணாடியில் பார்க்க வேண்டும். தன்னுடைய மனநிலையை கண்ணாடியில் பார்க்க வேண்டும். என்னுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றத கண்ணாடியில் பார்க்க வேண்டும். மூன்றாவது, இங்கு டேஷ் கமா டேஷ் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். சுகம், இங்கு சுகம், துக்கம், மானம், அவமானம் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். நாலாவது, தந்தையை தவிர வேற யாரும் டேஷ் ஆக்க முடியாது. தந்தையை தவிர வேறு யாரும் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆக்க முடியாது. அஞ்சாவது, எந்த அளவிற்கு சேவை செய்கிறோமோ அந்த அளவு டேஷ் கொண்டே போகும். நறுமணம் வீசிக்கொண்டே போகும். எந்த அளவிற்கு சேவை செய்கிறோமோ அந்த அளவு
பலமும் நிறைந்து கொண்டே போகும். பலம் சொன்னார் இல்லையா பாபா, பலமும் நிறைந்து கொண்டே போகும். ஆறாவது, டேஷ் எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொள்வதற்கான சாதனமாகும். சுயஸ்திதியின் மனநிலையின் சக்திதான், சுயஸ்திதியின் மனநிலையின் சக்திதான் எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்வதற்கான சாதனம் ஆகும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.